தருமபுரி மாவட்டம் காரிமங்கலத்தில் அமைந்துள்ளது தும்பலஹள்ளி அணை. இந்த அணை 1981ஆம் ஆண்டு எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் கட்டித்தரப்பட்டது. 15 அடி உயரம் கொண்ட இந்த அணையில் 131 மில்லியன் கன அடி தண்ணீரை சேமித்து வைத்துக் கொள்ள முடியும். தும்பலஹள்ளி அணையின் மூலம் காரிமங்கலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள 5000 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. விளைநிலங்களுக்கு முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கிய இந்த அணையை பொதுப்பணித்துறை முறையாக பராமரிப்பது இல்லை என கூறப்படுகிறது. பல ஆண்டுகளாக துர்வாரும் பணியும் நடக்காததால் அணை முழுவதும் புற்களும் புதர்களும் முளைத்துள்ளது. நீர் வழித்தடங்களும் தூர்வாரப்படாததால் அணை முழுவதும் வறண்டு காணப்படுகிறது. தும்பலஹள்ளி அணையின் மதில் சுவர்கள் சேதமடைந்து விரிசலுடன் காணப்படும் நிலையில் அதனை வண்ணம் பூசி பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மறைக்க முயல்வதாக குற்றம் சாட்டுகின்றனர் அப்பகுதி மக்கள். அணையின் நடைபாதையில் இருந்த ஒயர்கள், லைட், கம்பி போன்ற மின்சாதன பொருட்கள் திருடப்படுவது தொடர்கதையாக இருந்து வருகிறது. இது ஒரு புறம் இருக்க, பாதுகாப்பும் பராமரிப்பும் இல்லாத அணை மதுப்பிரியர்களுக்கு கட்டணமில்லாத பாராகவே மாறி வருகிறது. எங்கு பார்த்தாலும் மது பாட்டில்கள் சிதறி கிடக்கின்றன. இங்கு சுற்றியுள்ள பொதுமக்கள் மற்றும் மதுப்பிரியர்கள் ஆங்காங்கே சரக்கு பாட்டில்களை சரக்கு அடித்துவிட்டு வீசியும், தண்ணி டம்ளர்கள், வாட்டர் பாக்கெட்டுகளை வீசியும் இந்த அணையை சுற்றியுள்ள இடங்களை நாஸ்திப்படுத்தி வருகிறார்கள். மேலும் இந்த அணையை சுற்றியுள்ள கால்வாய்களில் புல் புதார்கள் முளைத்துள்ளதால் இந்த அணையில் தூர்வாராமல் இந்த பொதுப்பணித்துறை அலுவலர்கள் செயல்பட்டு வருகிறார்கள். பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான இந்த அணையை ஆக்கிரமித்து தனிநபர் ஒருவர் மாட்டு கொட்டகை அமைத்துள்ளதாக புகார்கள் வந்த வண்ணம் உள்ளன. தும்பலஹள்ளி அணையில் இருந்து தண்ணீர் திறக்கப்படாததால் காரிமங்கலத்தில் விவசாயத்திற்கும் கால்நடைகளுக்கும் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. விவசாயிகளின் நலன் கருதி தும்பலஹள்ளி அணையை புனரமைத்து இந்த இடத்தை சுற்றுலா தலமாக அறிவிக்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. இந்த செயல்களை எல்லாம் சரிபார்த்து இந்த அணையை சுற்றியுள்ள இடங்களில் முள்புதார்களை எல்லாம் வெட்டி அகற்றி மற்றும் இந்த அணையை சுற்றியுள்ள இடங்களில் கால்வாய்களில் தூர்வாரி இந்த அணையை ஒரு சுற்றுலா தலமாக மாற்ற முதல்வர் ஐயா அவர்களுக்கு இந்த அணையை சுற்றியுள்ள பொதுமக்கள் சார்பாக நான் கோரிக்கையை விடுக்கிறேன். மேலும் இந்த அணையை பராமரிக்க வேண்டிய பொதுப்பணித்துறை அலுவலர்கள் சரியாக அவர்கள் பணியாற்றி இந்த அணையை சுற்றி தூய்மைப்படுத்தி இந்த அணையை ஒரு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என. மாலை முரசு செய்திகளுக்காக பாலக்கோடு செய்தியாளர் பிரபாகருடன் சந்துரு.